வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிகவும் முக்கியமானது. இந்த குறிப்பை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் மிகுந்த சிரமப்பட்டு பின்புதான் தொழிலிலே முன்னேற்றம் என்பது அடைந்திருப்பார். ஆனால் அவர் தொழிலிலே முன்னேற்றம் என்பதை துவங்கிய பின்பு அவர் வாழ்க்கையிலே எந்த கிரகத்தினுடைய தசாக்கள் நடந்தாலும், எவ்வளவு கெடுபலனை கொடுக்கக்கூடிய கிரகங்களின் தசாக்கள் நடந்தாலும், அவர் கீழ்நிலையை இல்லாமல் படிப்படியாக உயர்ந்து தன்னிகரற்ற நிலைமைக்கு வந்திருப்பார். அவர் வாழ்நாளிலே அவர் இருக்கின்ற காலம் வரையில் அவருக்கு இனி இறங்கு முகம் இல்லை, ஏறுமுகம்தான் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறைய அமைப்புகள் உள்ளன. ஆனால் நாம் அதில் ஒரு அமைப்பை மட்டும் இப்போது பார்ப்போம். காலபுருஷனுக்கு 10வது வீடு மகரம் வீடு, அதுதான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி தான் சனி பகவான். அவர்தான் ஆயுளையும் குறிக்கக்கூடியவர். அவர்தான் கீழ்நிலை தொழிலாளிகளையும் குறிக்கக்கூடியவர். பூமிக்கு கீழே உள்ள அனைத்து பொருள்களுக்கும் காரகர் அவர்தான். இன்னும் ஏராளமான காரகத்துவம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சனி பகவான் உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் சென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், ஆனால் உங்கள் லக்கணத்திற்கு 10வது வீட்டில் அந்த சனி பகவான் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையிலே நிறைய சிரமங்கள் பட்டிருப்பீர்கள். தொழிலே முயற்சி முன்னேற்றத்திற்கு ஏராளமான முயற்சிகள் பண்ணி பின்புதான் முன்னேற்றம் என்பது உயர்க்கும். ஆனால் அந்த முன்னேற்றம் படிப்படியாக உயர்வை தரும் ஒழிய கீழ்நிலையை நோக்கி அடுத்து செல்லாது. உங்கள் ஆயுள் முழுக்க சன்னஞ்சன்னமாக உயர்ந்து பெரும் சாற்றத்திற்கு சொந்தக்காரராக ஆகுவீர்கள். அதனால் நக்கத்திற்கு 10 சனி இருந்தால் அந்த ஜாதகர்கள் யோகசாலிகள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.